வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி ஹோம் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ ரெசிபீஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ ரெசிபீஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அவங்கவுங்களோட விருப்பமும் ஆப்ஷன் தான். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5லேருந்து 6 பச்சை மிளகா. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு எலுமிச்சம்பழம் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் பாதி தான் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். கேரட் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீளமாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பீன்ஸ் 6 பீன்ஸ் அளவு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 2 அழகு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால நான் பீன்ஸ் இந்த அளவு போதும் அப்படின்னு பீன்ஸ் எடுத்திருக்கேன். புதினா சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்தளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கு நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊறுகாக்கெல்லாம் போடுற மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது, வெறும் மிளகாய்த்தூள். மஞ்சத்தூள் தேவைக்கு, அதாவது மஞ்சத்தூள் நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களோட தேவைக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கரம் மசாலா. இதில் இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஸ்டார் ஆனிஸ், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாம் நம்ம போடுறதுனால இதில் வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் 1 2 எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய், 2லேருந்து 3 ஸ்பூன் நீங்கள் நெய் எந்தளவு யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் எப்படியும் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இது பாஸ்மதி அரிசி, 400 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். பாஸ்மதி அரிசியை நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு ப்ரெஷர் பேன் நல்லா காய்ஞ்ச பிறகு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிலர் எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணுவீங்க, சிலர் தாராளமாக யூஸ் பண்ணுவீங்க. அது உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 6லேருந்து 7 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடல் எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அதுவும் செக்கில் அரைச்ச கடலெண்ணெய் தான் வாங்கிட்டு இருக்கேன். அதனால் நான் அந்த எண்ணெயே போட்டிருக்கேன். பேன் நல்லா சூடாகி எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு கரம் மசாலா போட்டு நீங்கள் லைட்டாக வறுத்துக்கணும். நிறைய அப்படியே ஃப்ரை ஆகிடக்கூடாது, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஆனால் அது பொரியணும். அந்த அளவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ளேமை குறைச்சிடுங்க. நீங்கள் கரம் மசாலா போடும்போது ஃப்ளேமை குறைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா பார்க்குறது உங்களுக்கு முழுசாக தெரியும், ஆனால் அதனோட காம்பு பகுதியில் நான் லைட்டாக கீறி வச்சுருக்கேன். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பச்சை மிளகா வெடிக்காமல் இருக்கும். இல்லைனா பச்சை மிளகா வெடிக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். அதுக்கு அடுத்தது வெங்காயம் நம்ம போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீங்கள் அரைச்சி விழுது சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட பிரியாணிக்கு நீங்கள் அரைச்சியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். ரொம்ப ப்ரௌனாக கருக விட்டுடாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும், ஃப்ளேவரும் மாறிடும். அதனால இது போல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டை இதனோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைங்களா. அந்த மாதிரி எண்ணெயில் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு போட்ட பிறகு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ளேம் ஸ்லோவில் வைக்கணும்.
ஸ்லோவில் இருந்ததுனா தான் இஞ்சி பூண்டு உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது ஊற்ற போகிறோம். நீங்கள் பொடியான நறுக்கின தக்காளி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தக்காளி ஊற்றின பிறகு நீங்கள் ஸ்டவ் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சிம்லேயே வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு மூடிட்டு நீங்கள் திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. தக்காளியோட கலரும் நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா கலரி விட்டுடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் தேவைக்கு, அதாவது கொஞ்சமாக போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி. நெக்ஸ்ட் வந்து கார மிளகாய் பொடி, அதாவது வந்து நம்ம ஊறுகாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன். ஏன்னா நான் 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன், 400 கிராம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால வந்து மிளகாய் பொடி 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய் பொடியை குறைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த கிரேவி வந்து அதனோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வந்து வரும். பாருங்கள் தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணிலாம் கொஞ்சம் சுருங்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கிரேவியில் போட போகிறோம். கிரேவியில் போட்டுட்டு வெஜிடபிள்ஸோ கிரேவியோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து கிரேவி வந்து அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், நடுவில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் போட்டுட்டு நீங்கள் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெய் ஆட் பண்ணும் போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் ஃப்ளேவர் எந்த அளவு பிடிக்குமோ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் அந்தளவு நெய் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி வெஜிடபிளும் இந்த கிரேவி அதுக்கப்புறம் வந்து நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து மேஷ் ஆகாத அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். வெஜிடபிள் போட்ட பிறகு திரும்பவும் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸில் வந்து இந்த காரம்லாம் வந்து நல்லா ஊறும் உங்களுக்கு. இல்லைன்னா வெஜிடபிள்ஸில் வந்து காரம்லாம் அந்தளவு ஊறாமல் இருக்கும். நீங்கள் சிம்மில் வைக்கிற போது வெஜிடபிள்ஸில் நல்லா காரம்லாம் ஊறி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வைங்க. சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு நிறைய பிடிச்சதுன்னா புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து ரெண்டுமே ஜஸ்ட் நம்ம ஒரு கைப்பிடி பிடிப்போம் இல்லைங்களா, அந்தளவு, அதாவது அதை நம்ம கிள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் எந்தளவு உப்பு சமையலில் சேர்த்துப்பீங்களோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல காய்கறிகள்லாம் வந்து பாதி அளவு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? கலரும் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஏன்னா கருக விடாமல் இருக்கிறதுனால தான் கலர் இந்த அளவு வந்து பிரைட்டாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் கருக விட்டுட்டிங்கன்னா கலரே அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துட்டு இந்த கிரேவியில் கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சாதம் வந்து வெந்த பிறகு நீங்கள் கலர்னிங்கன்னா உடஞ்சி போயிடும். உங்களுக்கு வந்து உதிராக வராது பிரியாணி. அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் 2 கப் அரிசி சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 கப்பு தண்ணி விடணும். அப்படி இல்லை மெஷர்மெண்ட் எனக்கு தெரியல அப்படின்னும் போது இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்க இல்லைங்களா, அந்த தண்ணியும் இந்த அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம சமமாக வைக்கும் போது ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு தண்ணி இருக்க அளவு வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா சாதம் வந்து உடையாமல் வரும். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஆட் பண்ணுற தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம பச்சை தண்ணி வந்து ஊற்றினோம்னா வந்து சாதம் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் ஆட் பண்ணுறது சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனை மூடி போட்டு மூடிடுங்க. அந்த ப்ரெஷர் லைட்டாக வரும் உங்களுக்கு. வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெயிட் போடுங்க. ஏன்னா ப்ரெஷர் பேனை வெயிட் போட்டு அப்படியே நம்ம வந்து மூடக்கூடாது. அதனால் ப்ரெஷர் வந்த பிறகு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இது பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துடும்.
ஒரு விசில் கொடுத்து ப்ரெஷர் போன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாதம் வந்து உடையாமல் வந்திருக்கும். நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தெரியும். சாதம் பாருங்கள் உடையவே இல்லை. இதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ரொம்ப கலரிட்டே இருக்கக்கூடாது. அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றின பிறகு ரொம்ப கலரிட்டே இருந்தால் பச்சரிசி இல்லைங்களா, பாஸ்மதி அரிசி, அதனால் வந்து உடஞ்சி போயிடும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓரளவு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காரம் அதுக்கப்புறம் வந்து உப்பு எல்லாமே வந்து அரிசிலையும் வந்து ஊறிடும். நம்மளோட ரைஸும் வந்து உடையாமல் வரும். உடையாமல் வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கோம். எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இருந்ததுன்னா நல்லா அடிச்சுட்டு, ரொம்ப புளிக்காத தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட வெஜிடபிள் ரைஸ் உடையாமல் நல்லா வரும். பாருங்கள், வெஜிடபிள் ரைஸ் எவ்வளோ நல்லா உதிராக சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.